إلا الله محمد رسول الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக. ஆமீன். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற மிக முக்கியமான ஹதீஸ் அறிவிப்பவர் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குர்ஆனை தொடர்ந்து ஓதி நினைவுபடுத்தி வாருங்கள். ஏனெனில் கயிற்றில் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் ஒட்டகம் உள்ளிட்ட கால்நடைகள் அதன் கயிற்றிலிருந்து தப்பி ஓடுவதை விட மனிதர்களின் உள்ளங்களில் இருந்து குர்ஆன் மிக வேகமாக வெளியேறிவிடக்கூடியதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் 1446வது பதிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸில் சொல்லப்படுவது, ஒரு கால்நடையை நம்ம எந்த ஒரு கால்நடையாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், மாடு, ஆடு, இந்த மாதிரி எந்த ஒரு கால்நடையை நம்ம ஒரு கயிற்றில் ஒரு பாதுகாப்புக்காக நம்ம கட்டி வைப்போம் இல்லையா, அதை கட்டி வச்சுட்டு அதை அவிழ்க்கும் போது அந்த கால்நடைகள் மிக வேகமாக ஓடும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளையே ஒரு மனிதர்களே இருக்கட்டுமே, ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்க, ஐயோ நம்ம எப்படா கதவு திறப்பாங்க, நம்ம எப்படி ஓடுவோம், அதே மாதிரி தான் அந்த கால்நடைகளுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம அதை இறுக்கமாக கட்டி வச்சிட்ருக்கும் போது அதை நம்ம அவிழ்த்து விடும்போது அது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடும். அதே மாதிரி தான் நம்மளுடைய மனசில் நம்ம ஏதாவது ஒரு சூறாவை, ஒரு குர்ஆன் வசனத்தை நம்ம பதிவு செஞ்சுட்டு அதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம திருப்பி நம்ம தொழுகையாக இருக்கட்டும், ஃபர்லு தொழுகை, சுன்னத் தொழுகை, இந்த மாதிரி நம்ம தொழுதுட்ருக்கும் போதும் இல்லை சும்மா இருக்கும் போதும் நம்ம ஓதுன அந்த வசனத்தையும் அந்த சூறா, துவா எதுவாக இருந்தாலும் நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடியவங்களாம் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அப்படி நம்ம அதை திருப்பி அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குர்ஆன் இந்த கால்நடைகள் மாதிரி மிக வேகமாக, கால்நடைகளையே மிக வேகமாக ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட நீங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்க மனசில் பதிஞ்சு வச்சுருக்க இந்த குர்ஆன் வசனம் அதை விட வேகமாக உங்களை விட்டு ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் நம்மளுடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்டிப்பாக குர்ஆனை நம்ம டெய்லியும் ஓதணும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குர்ஆனுடைய சிறப்பு அப்படின்றத பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகமாக வீடியோ போடணும். இந்த ஹதீஸில் சொல்லப்படுவது அதே தான். குர்ஆனை நம்ம கண்டிப்பாக குர்ஆன் அப்படிங்கிறது தான் மறுமையில் நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நம்ம என்ன செலவு செஞ்சாலும், அதாவது நம்ம எதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் நமக்கு மறுமையில் நிற்காது. நம்ம இங்கே செய்யக்கூடிய சிறு நன்மைகள் மட்டும்தான் நமக்கு மறுமையில் பரிந்துரை செய்யும். அதில் மிக முக்கியமான ஒன்று அல்லாஹ்வுடைய வார்த்தையான இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை நம்ம கண்டிப்பாக டெய்லியும் இன்ஷா அல்லாஹ் ஒரு ஐனாவது, நமக்கு எவ்வளோ தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே டைம் இருக்காது, இது அது குடும்பம் அப்படின்னாலே நமக்கு டைம் இருக்காது தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் அந்த டைம்லேயும் ஒதுக்கி நம்ம அல்லாஹ்வுடைய வார்த்தைக்காக ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷமாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக அதை ஓதணும். அதுக்குன்னு அதையும் நம்ம ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஓதக்கூடாது. அதனுடைய பொருள் உணர்ந்து அல்லாஹ் இந்த குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கான், நமக்காக தான் அல்லாஹ்வுடைய வார்த்தை மொத்தமே, நம்ம எல்லா கேள்விகளுக்குமே அதில் பொருள் கொடுத்துருப்பான் அல்லாஹ். அதை நம்ம உணர்ந்து நம்ம ஓதக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். நம்ம ஒரு சூறாவுக்குமே அல்லாஹ் பல விஷயத்த சொல்லியிருப்பான். இன்னும் இதுக்கு ஹதீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆனை யார் ஓதாத, அதாவது குர்ஆன் ஓதாத வீடை மன்னரை கபர் குழிகளாக ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். நம்ம போய் கபருக்குள்ளே மௌத்தானதுக்கப்புறம் தான் நம்ம கபருக்குள்ளே இருப்போம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, குர்ஆன் ஓதாத வீடே ஒரு கபருக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி யார் வீட்டில் பக்ரா சூரா ஓதப்படுதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லியிருக்காங்க. அப்போ ஷைத்தான் அப்படின்றவன் நம்மளுடைய எல்லார் கூடயும் ஷைத்தான் அப்படின்றவன் இருக்கக்கூடியவனாக இருக்கான். அதை நம்ம எப்படி விரட்டணும் அப்படின்றாங்கன்னா, குர்ஆன் மூலியமாக, அதாவது குர்ஆனில் பக்ரான்ற சூரா மூலியமாக நீங்கள் ஷைத்தானியே விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூரத்துல் முல்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 30 வசனம் இருக்கும். அந்த 30 வசனத்தை யார் மனனம் செய்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த சூறா மட்டுமே உங்களுக்கு மறுமையில் பரிந்துரை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் பார்த்தீங்களா, எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் நமக்கு இலகுவாகி தரான். நீ தப்பு செஞ்சாலும் சரி, நீ நன்மையே செஞ்சாலும் சரி, நீ தப்பு செஞ்சிரியா, சரி ஓகே, அதை விட்டுட்டு நீ இந்த வழியில் நீ நன்மையை தேடு, இந்த வழியில் நீ பாவ மன்னிப்பு தேடு, அல்லாஹ் உனக்கு நான் நன்மையை தரேன், உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே நமக்கு எல்லாத்தையுமே இலகுவாக்கி தந்துட்டான். ஆனால் அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நம்ம செலவிடக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே தினம் ஒரு ஐனாவது கண்டிப்பாக குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த குர்ஆன் ஓதுறதோடு விட்டுறக்கூடாது. அதை திருப்பி நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசில் இருந்து அது
போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம அதில் மனசில் பதிய வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் வந்து அந்த நினைவுபடுத்தக்கூடிய அந்த ஞாபக சக்தியை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அந்த ஞாபக சக்திக்கும் நீங்கள் ஓதும் போது ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓதிட்டு நீங்கள் எந்த ஒரு சூறாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மார்க்க விஷயத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற நியத்தில் இருக்கும்போது இந்த ரப்பி ஜித்னி இல்மா ஓதிட்டு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பதிவு செய்யுங்க. இதையும் அல்லாஹ் தான் தன்னுடைய திருமறையில் சொல்லி காமிக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக தூய்மையானவன். அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். 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 லா